நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்முடைய போதகர் அவர்களை நாம வெல்கம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. மீண்டுமாக இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நாம் ஒருவர் பார்ப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஆண்டவர் தோழித்தோரன் சங்கீதம் 16 வசனத்திலே சொன்னார், I shall satisfy you with long life. நீடித்த நாட்களாலே நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னார். So the Lord is adding day after day to our lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுக்கிறார். ஸோ இந்த நாளில் நாம் எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு சுத்த கிருபை. நல்ல ஒரு ஆராதனையை நாம் அனுபவித்தோம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நோட்ஸ் எடுக்கிறவங்க, I encourage you to have your notepad, pen and paper, or your iPad, your smartphones. Take notes. இந்த நோட்ஸ் எடுக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு டீச் பண்ண அது வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு செய்தி, ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். இப்படி ஒரு செய்தியை இன்றைக்கு கேட்க வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கலாம். But dear children of God, இது நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிறது, அஸ்திபார நம்பிக்கையாக இருக்கிறது. யோவான் 3:16 நமக்கு தெரியும். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him should not perish but have everlasting life. இயேசுவின் பேரிலே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு இந்த உலகத்திலே வந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்று யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு மறு வாழ்க்கை இருக்கிறது. அதைத்தான் நித்திய ஜீவன் என்று அழைக்கிறோம். Eternal life. Your life doesn't stop with this world, it continues. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு நின்று போகிறதில்லை, அது தொடர்ந்து செல்கிறது. இந்த வசனம் அதை குறித்த ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. மீண்டுமாக வாசிக்கலாம். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறபடியால். So dear children of God, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் எவ்வளவு நாள் வாழ வேண்டும், இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம், இவ்வளவுதான் என்று குறிக்கப்பட்டிருக்கபடியால் ஆல்ரெடி the date is fixed. அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. எத்தனை மாதங்கள் நம்ம வாழப்போகிறோம், எத்தனை வருடங்கள் நம்ம வாழப்போகிறோம் என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போக கூடாதபடிக்கு அதை தாண்டி ஒருவரும் போக முடியாது. எனக்கென்று தேவன் ஒரு தேதியை அவர் குறித்திருக்கிறார், ஒரு மாதத்தை குறித்திருக்கிறார், ஒரு வருடத்தை குறித்திருக்கிறார் என்று சொன்னால் அதை தாண்டி நான் போக முடியாது. எல்லாருக்கும் அதே நிபந்தனை தான், அதே பிரின்சிபிள் தான். Since his days are determined, God has determined your dates. The number of his months is with you. You have appointed his limits so that he cannot pass. அதை தாண்டி நம்ம போக முடியாது. எவ்வளவு அருமையாய் வேதம் தெளிவாக நம்முடைய வாழ்க்கை, அதாவது இவ்வுலகத்தின் வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய மறு உலக வாழ்க்கை, நம்முடைய மரணத்திற்கு பின்னான வாழ்க்கை குறித்தும் எவ்வளவு அழகாக இது போதிக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட பிரசங்கங்களை ஐயோ இதெல்லாம் வந்து ஃபியூனரல் சர்வீஸில் தான் கேட்க வேண்டும் என்று நம்ம அப்படி ஒரு ஐடியா நம்ம வச்சிருக்கிறோம். நோ நோ நோ, திஸ் இஸ் அவர் பேசிக் ஃபெய்த். இது நம்முடைய அஸ்திபார நம்பிக்கை. மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய 2ஆம் வருகை, நித்திய வாழ்க்கை, தேவனோடு ஒரு வாழ்க்கை, இது எல்லாம் அஸ்திபாரம் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஃபவுண்டேஷன். அப்போ இந்த ஃபவுண்டேஷனே உங்களுக்கு தெரியலை, எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆடிவிடும்.
நம்முடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். திஸ் இஸ் அ ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரைன், அஸ்திபார உபதேசம். ஆகவே நித்திய ஜீவன், மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை என்பது ஏதோ சாவு வீட்டில் பேசுகிற ஒரு செய்தி அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு செய்தி. ஆகவே நீங்கள் இதை குறித்து தவறாக நினைக்க வேண்டாம், இதை கண்டிப்பாக கேட்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்க்கை, நித்தியத்தை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறபடியினாலே அவர்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டே வாழ்கிறார்கள். ஸோ இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த செய்தியினுடைய தலைப்பு எக்ஸ்பயரி டேட். இங்கே என்னுடைய கருத்தில் ஒரு பாட்டில் இருக்கிறது. மெடிக்கல் ஸ்டோர் இல்லை எந்த கடைகளில் நீங்கள் போய் இப்படிப்பட்ட பொருட்களையோ இல்லை எந்த ஒரு பொருட்களையோ, ஒரு கோதுமை மாவு வாங்கினாலும் சரி, ஒரு எண்ணெய் வாங்கினாலும் சரி, அதில் போட்டிருக்கிறது மேனுஃபேக்சரிங் டேட்ஸ் அண்ட் எக்ஸ்பயரி டேட். மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்குது, அடுத்தது என்ன போட்டிருக்குது? எக்ஸ்பயரி டேட். இன்றைக்கு நீங்கள் கேட்கிற செய்தியின் தலைப்பு என்ன? எக்ஸ்பயரி டேட். இந்த பாட்டிலுக்கெல்லாம் இப்படி போட்டிருக்குது. நம்ம கடையில் வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இப்படி போட்டிருக்குது. ஒரு மைக் வாங்கினா அதுக்கு போட்டிருக்குது இது 5 வருஷம் தான் ஓடும், உழைக்காது, அதுக்கு மேலே. எல்லாத்துக்குமே இருக்குது ப்ராடக்ட்ஸ். எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பயரி டேட். ஆனால் நம்ம நெத்தியில் உடம்புல எங்கேயுமே போடல. நமக்கு எக்ஸ்பயரி டேட் போடலை, உங்களுக்கு எக்ஸ்பயரி டேட் போடலை. ஆனால் மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாருக்கும் தெரியும். அதுதான் உங்கள் பர்த் டேட். உங்கள் பர்த்டே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுடைய எக்ஸ்பயரி டேட், அதாவது உங்கள் டெத் டேட் உங்களுக்கு தெரியாது. அது இறந்த பின்பு தான் கல்லறையிலே நம்முடைய கற்களிலே பதிக்க முடியும். ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய எக்ஸ்பயரி டேட் குறிக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம். ஆகவே மேனுஃபேக்சரிங் டேட் மட்டும்தான் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். பர்த்டே மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர எக்ஸ்பயரி டேட் ஆண்டவருடைய கையில் இருக்குது, அவர் போட்டு வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் மேனுஃபேக்சரிங் டேட், பர்த்டேயும் போட்டு வச்சிருக்கிறாரு, அப்படியே அவர் எக்ஸ்பயரி டேட்டும் போட்டு வச்சிருக்கிறார். அவர்கிட்ட கேட்டால் தெரியும். எல்லாரும் கேட்டான்னா அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பயரி டேட் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டார். சொன்னால் பயந்து போயிடுவோம். ஒரு நாள் கூட சந்தோஷமாக சாப்பிட முடியாது, பயந்து போயிடுவோம். ஆகவே அவர் யாருக்கும் சொல்கிறதில்லை, ஆகவே தான் நமக்கு தெரியறதில்லை. Okay, let's quickly go to the word of God. When we came out of mother's womb, God did not mark the expiry date on us. ஆகவே பிறந்திருக்கிற நம்முடைய உடம்பில் எக்ஸ்பைரி டேட் என்று ஒன்று இல்லை. ஆனால் குழந்தை எப்போ பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இன்னைக்கு இந்த மாதம் இந்த தேதியில் பிறந்தது என்று சொல்லுவோம். பட் God alone knows our expiry date. He keeps the dates known to him alone. அவருக்கு மட்டும்தான் இது தெரிகிறது. ஆனால் வேதத்தில் பார்த்துக்கிறோம், சிலருக்கு அந்த எக்ஸ்பைரி டேட்டை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார். உதாரணமாக எஸ்ஐகே ராஜா, ஆண்டவரே நான் எவ்வளவு நல்லவனாக இருந்தேன், எவ்வளவு நல்ல ராஜாவாக அரசாண்டேன், உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படி வாழ்ந்தேன் ஆண்டவரே, நான் இப்பொழுது மறிக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது 15 வருடங்கள் அந்த எக்ஸ்பைரி டேட்டை போஸ்ட்பான் பண்ணார் ஆண்டவர். அவன் இறந்திருக்க வேண்டும், அவனுடைய எக்ஸ்பைரி டேட்லாம் குறிச்சாச்சு. ஆனால் அவன் ஜெபித்த பொழுது 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். அதே போல லாசர் இறந்து விட்டார், அவருடைய எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக அந்த எக்ஸ்பைரி டேட்டில் அவர் இறந்து விட்டார். ஆனால் இயேசு ஜெபித்த பொழுது அவன் 4 நாட்கள் ஆனதுக்கு பின்னாடி கூட பல ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தான். ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். அதே போல ஜெப ஆலய தலைவனாகிய எவீருவினுடைய மகள், அவள் மரித்திருந்த பொழுது அவள் மரித்து விட்டாள், எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு அவளுக்கு. ஆனாலும் இயேசு அங்கே சென்று தலிதா ஹூமி என்று சொல்லி அவளை கை தூக்கி எழுப்பி விடுகிறார். அவள் உயிரோடு வந்து, அவள் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்தால் நமக்கு தெரியாது. அதே போல நாயின் என்ற ஊருக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு விதவை, அவளுக்கு இருந்த ஒரே ஒரு மகன், அவன் எக்ஸ்பைரி டேட் முடிந்தது, அவ்வளவுதான், மரித்து போனான். அந்த வாலிபனை தூக்கி கொண்டு எல்லாரும் செல்கிறார்கள். இயேசு போனார், வாலிபனை எழுந்து என்று சொல்லி அந்த பாடையை தொட்ட உடனே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். எக்ஸ்பைரி டேட் எக்ஸ்டெண்டட். ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்ட சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். அந்த எக்ஸ்பைரி டேட் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் வரும்பொழுது நாம் ஒருவர் பின் ஒருவராக ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று அங்கே அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்வோம். ஆகவே இந்த நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன், நித்தியத்தை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். We all want to know our expiry date, but God has kept this record in His custody.
ஸோ நாம் அதை கண்டுபிடிக்க முடியாது. He knows what is best for us and when to call us. நம்ம எப்பொழுது அழைக்க வேண்டும், நமக்கு எது நல்லது, இதை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். Happy is the woman or the man who is ready to accept the call, whether it is immediate or distant. எப்போ அழைத்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய ஆண்கள், பெண்கள், கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே அவர்கள் சந்தோஷமானவர்கள். அவர்கள் மரணத்தை குறித்தோ, மரிப்பதை குறித்தோ, ஆண்டவரிடத்தில் செல்வதை குறித்தோ அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஆகவே வேதம் இவைகளை குறித்து மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இதை நம்ம அநேக இடங்களில் அறிந்திருக்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பவுல் இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்லா கவனிங்க, பவுல் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவர் சொல்றாரு, என்னுடைய எக்ஸ்பைரி டேட் பக்கத்துல வந்த மாதிரி எனக்கு தெரியுதுன்றார். அவருக்கு எக்ஸாக்டா என்னைக்கு மறிக்க போறோம்னு தெரியாது, ஆனாலும் என்னுடைய காலம் நெருங்கி விட்டது என்பதை ஓரளவுக்கு என்னால் உணர முடிகிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்னால் என்ன? வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம், ஒரு ஓட்ட பந்தயம். ஓடுறமே மாரத்தான் ரேஸ். அது மாரத்தான் ரேஸ் ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் முடிஞ்சு போயிடும். ஆனால் இது அப்படி இல்லை, வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டேன். For I am already being poured out as a drink offering and the time of my departure is at hand. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுகிறோம்? டிபார்ச்சர். எப்படி ஊருக்கு போகிறதுக்கு பெட்டியெல்லாம் எடுத்து, துணிகளை எல்லாம் எடுத்து, பேண்ட் எடுத்து, எல்லாவற்றையும் எடுத்து சூட் கேஸை பேக் பண்ணி ஐ எம் கோயிங் டு கோ நவ், இப்போ நான் இந்த ஊருக்கு போகிறேன், அந்த ஊருக்கு போகிறேன், சென்னைக்கு போகிறேன், அமெரிக்காவுக்கு போகிறேன் என்று நம்ம சொல்கிறது போல நம்முடைய காலம் எப்பொழுது வரப்போகிறது என்பதையும் அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். பவுல் தெளிவாக சொல்லுகிறார், The time of my departure is at hand. 90ஆம் சங்கீதத்திலே மோசே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் நாட்கள் ஒரு கதை மாதிரி, ஸ்டோரி மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, 60 வயசு ஆனவங்ககிட்ட கேளுங்க, 70 வயசு ஆனவங்ககிட்ட கேளுங்க, கதை சொல்லுவாங்க. நான் 10 வயசாக இருக்குமோ அந்த ஸ்கூலில் படித்தேன், அப்புறம் அங்கேருந்து என்னை அந்த ஸ்கூலுக்கு மாற்றிட்டாரு, அப்புறம் எங்கள் அப்பா ஒரு நாள் என்னை அட்டின்னு அடிச்சிட்டாரு, எங்கள் அம்மா நான் கோயிலில் சேட்டை போடன்னு கிள்ளிட்டாங்க அப்படின்னு 70 வயசு பாட்டியம்மா சொல்லுவாங்க. 5 வயசில் நடந்ததை சொல்லுவாங்க, கதை மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிருவாங்க. வாழ்க்கை ஒரு கதையை போல முடிந்து விடுகிறது. இதை மோசே சொல்லுகிறது. இது அநேகர் சங்கீதம் என்ற உடனே தாவீது என்று நினைத்து விடுவார்கள். இல்லை, திருத்திக் கொள்ளுங்கள், மோசேயினுடைய சங்கீதம் இது. எங்கள் ஆயுசு நாட்கள் எவ்வளவுங்க தம்பி? 70 வருஷம். 70 வருஷம். மேக்ஸிமம் எவ்வளவு டேஸ்? பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஆமா, பலத்தின் மிகுதியால் 80. 70 or 80 எவ்வளவுதாங்க? இது நம்ம புரிஞ்சுக்கணும். 70 or 80. ஓகே, அதுக்கு மேல எனக்கு நான் 85 வயசு வரைக்கும் இருக்கிறேங்க. ஓகே இருங்க, ஆனால் அதிக மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. ஓகே, 80க்கு மேல இருந்த வருத்தமும் சஞ்சலமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். we are also flying away. பறந்து போகிறோம் என்று மோசே அழகாக வாழ்க்கை பற்றி எவ்வளவு தெளிவாக அவர் சொல்லுகிறார். 144ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்கிறதா? man is like a breath, his days are like a passing shadow. கடந்து போகிற மேகத்தை போல, கடந்து போகிற நிழல். நிழல் பாருங்க, ஒரு இடத்துல பெர்மனண்டா இருக்காது, அப்படியே போயிடும், அவ்வளவுதான். அந்த நிழல் மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது. யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே யாக்கோபு இவ்வாறு எழுதுகிறார், வாசிங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அது கொஞ்சம் அழகாக இருக்கிறது. Whereas you do not know what will happen tomorrow. இந்த கொரோனா டேஸ்ல, இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல ரொம்ப இந்த வசனம் ரொம்ப புரியுது நமக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. காலையில் என்ன நியூஸ், ராத்திரி என்ன நியூஸ் தெரியாது. நாளைக்கு என்ன நியூஸ் தெரியாது. நாளைக்கு எத்தனை சாவு செய்திகள் தெரியாது, எத்தனை மரண செய்திகள் தெரியாது, எவ்வளவு பேர் சாக போறாங்க, என்ன நடக்க போகிறது. Uncertainty. Dear children of God, ஆகவே ஜேம்ஸ் சொல்லுகிறாரு, யாக்கோபு சொல்லுகிறார், what is life? அது தமிழ்ல உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது அப்படின்னு போட்டுருக்குது. ஒருவேளை கொஞ்சம் சரியா விளங்காத இருக்கும்.
அதாவது வாட் இஸ் லைஃப், என்னையா வாழ்க்கை இது, அதான் என்ன வாழ்க்கை இது, நாளைக்கு என்ன நடக்கிறது நமக்கு தெரியவில்லையே, நமக்கு தெரியவில்லையே. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகை மாதிரி இருக்கிறது, ஸ்மோக் மாதிரி இருக்கிறது. Why? ஏன் இப்படியாக வசனங்கள் சொல்லுகிறது? இது உண்மைதானே, எல்லாரும் இதை ஒத்துக்கொள்வார்கள். நியூஸ் நம்ம ஆன் பண்ணாலே டெத் 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 நியூஸ். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60லிருந்து 70 மரணங்கள் ஒரு நாளைக்கு நடக்கிறது. உலகம் முழுவதிலும் மரணம் மரணம் மரண செய்திகள் எங்கே பார்த்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆக்சிடென்ட்ஸ். நேற்று நான் நியூஸ்ல பார்க்குறேன், அப்படியே பைக்கில் போய்கொண்டிருக்கிற கணவன் மனைவி சரியாக தான் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதுக்கு வந்த கார்காரை ஓவர்டேக் பண்ணி வந்து அப்படியே அவர்களை டைரக்டாக ஹிட் பண்ணுறான். 2 பேரும் ஒரு 30 அடி தூரத்திற்கு தூக்கி எறியப்படுகிறார்கள். எதுக்கு வந்த இன்னொருத்தர் சைக்கிள் வந்துட்டு இருந்தார், அவரும் 3 பேர் தூக்கி எறியப்பட்டார்கள். What a sad thing. Next fraction of second என்ன நடக்கும் தெரியவில்லை. நாளை நடப்பதை நீ அறியாயே. ஆக்சிடென்ட்ஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ். பீகார், அஸ்ஸாமில் வெள்ளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஜப்பான் காட்டுறாங்க, வெள்ளம் வெள்ளம். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், நம்முடைய வாழ்க்கை என்பது ஏதோ நான் பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் வாழ்க்கை. பிரசங்கிக்கிறவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, கேட்கறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. எவ்வளோ பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணாலும் உட்கார்ந்து கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை என்பது வெறும் பிரசங்கியார்களை வைத்தும் இல்லை கேட்பவர்களை வைத்தும் இருக்கிற வாழ்க்கை மாத்திரம் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்பது ரியாலிட்டி. நிஜத்திலே பிரச்சனைகளும் மரணங்களும் ஆக்சிடென்ட்ஸ், இதே போல ஆக்சிடென்ட்ஸ், வெள்ளங்களும் துன்பங்களும் சுனாமிகளும் வரும் பொழுது பிரசங்கியார்கள் எங்கே? என்னை போன்ற பிரசங்கம் பண்ணுகிற மக்களுடைய பதில் என்ன, வார்த்தைகள் என்ன, இல்லை கேட்கிற உங்களுடைய நிலை தான் என்ன? எத்தனை கேள்விகள் நம்முடைய மனதிலே வருகிறது, எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருகிறது. டிசம்பர் மாதத்திலே சுனாமி வந்த பொழுது எத்தனை ஆலயங்கள் அழிக்கப்பட்டது, எத்தனை விசுவாசிகள் அழிக்கப்பட்டார்கள், எத்தனை பேர் தண்ணீரிலே போய்விட்டார்கள். இதுக்கு பிரசங்கிமார்களுடைய பதில் என்ன? இல்லாவிட்டால் உங்களை போன்ற கேட்கிற மக்களுடைய உள்ளத்திலே என்ன சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். நான் அந்தமான் சென்றிருந்த பொழுது ஒரு பாஸ்டர் நான் பார்த்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர், அந்தமானில் சுனாமி வந்த பொழுது, அது எல்லா இடத்துலையும் சுனாமி வந்து அதே டைமில் அந்தமானில் வந்த பொழுது என் கண்ணெதிரே என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய சபை மக்கள் எல்லாரும் இழுத்து அப்படியே கடலுக்குள்ளே நீரில் இழுக்கப்பட்டார்கள். நீங்க எப்படி தப்பிச்சீங்க? எனக்கு மாத்திரம் என்ன நடந்தது தெரியவில்லை. ஒரு அலை அடித்ததிலே நான் அப்படியே போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்து மேலே தூக்கி எறியப்பட்டேன். மரத்திலே நான் மாட்டிக்கொண்டேன். அந்த மரத்தில் நான் மாட்டிக்கொண்டபடினாலே எனக்குள்ளே ஜீவன் இருந்தது. இன்றைக்கு நான் உயிரோடு இருந்து மறுபடியும் நான் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். See, this is reality. பிரசங்கியார்கள் பிரசங்கங்களை செய்து கொண்டே இருக்கலாம், நீங்களும் உட்கார்ந்து ஒவ்வொரு பிரசங்கமாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமைகள், சம்பவங்கள் நேரிடும் பொழுது நம்முடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறது? போன வாரத்தில் நல்ல ஒரு மெசேஜ் கேட்டோம், சூஸிங் ஜாய். நம்மளால் சந்தோஷமாக நான் இருப்பேன் என்று சூஸ் பண்ண முடியுது. அந்த பாஸ்டர் பாருங்க, அந்த துன்பத்தின் மத்தியிலையும் ஆண்டவரை தூஷிக்காதபடிக்கு அவர் பாஸ்டரா மறுபடியும் சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறார். ஹோல் ஃபேமிலி, காங்கிரிகேஷன், சர்ச் எல்லாமே அப்படியே ஸ்வெப்ட் அவே. இதே போல ஸ்ரீலங்காவில், இதே போல எத்தனையோ நாடுகளில் சுனாமி வந்த பொழுது, இவைகளெல்லாம் என்றைக்கும் நடந்து முடிகிறவைகள் அல்ல. இப்போ ஃப்ளட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஜப்பான், அநேக ஊர்களில், நம்முடைய ஊரில் அசாம், நம்முடைய இந்தியாவில், பீகாரில் வெள்ளங்கள், அதே போல டெர்மினல் இல்னஸ், சாவுக்கு ஏதுவான வியாதிகள். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன், கொரோனா பேண்டமிக், COVID-19, கொள்ளை நோய் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறது. எங்கே வரும், யாருக்கு வரும் தெரியவில்லை. இல்லைங்க, சுத்தமாக அசுத்தத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு தான் வரும், நெருக்கத்தில் இருக்கமா ஜனங்களுக்கு தான் வரும். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அவர் நெருக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறார், சேஃபாக உட்கார்ந்துருக்கிறார். நம்முடைய ஊர்களில் பிரபலங்கள், பெரிய பெரிய மக்கள், அமைச்சர்கள், இன்னும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய மக்கள் சுத்தமாக கைகளை வைத்துக்கொண்டு மாஸ்க் போட்டுக்கொண்டு எல்லாம் இருக்கிற அவர்களுக்கும் கொரோனா வந்து விடுகிறது. ஸோ நான் ஏன் சொல்லுகிறேன், இந்த செய்திகளை கேட்கும்போது நீங்கள் பயந்து விட வேண்டாம். ரியாலிட்டி, லைஃப், வாழ்க்கை என்பது இதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே மரணங்கள் நேரிடும் பொழுது, சாவுகள் நேரிடும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் கலங்குகிறது. இப்படிப்பட்ட மரண செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் பதறுகிறது. நமக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. Dear children of God, இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் மனதுக்கு வேதனையாக இருக்கிறது, மனது வலிக்கிறது. இந்த வாரத்தில் கடந்த சில நாட்களுக்குள்ளே அருமையான தேவ ஊழியக்காரர்கள் மதுரையில் ரெவரண்ட் JJY அருள் அவர்கள் 62 வயது தான் ஆகிறது. கொரோனாவில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் தெருவாக நின்று எல்லா ஃபுட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உதவி செய்து கொண்டிருந்தவர். கொரோனா பாசிட்டிவ் என்று அவர் சோதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார். சில நாட்களுக்குள்ளே அவர் சீரியஸாக இருக்கிறார் என்ற செய்தி வருகிறது. மரித்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. இரவிலே 11 மணிக்கு மரித்தார். விடுகிறதற்குள்ளே அவரை குழி தோண்டி அவரை புதைத்து விட்டார். வெரி வெரி ஷாக்கிங். இதில் மிகவும் கவலைக்கு, அதாவது மிகவும் மனதுக்கு ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னார், அவருடைய மரணத்தை பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்கோ கவனிக்கிறதுக்கோ விட்னஸ் பண்ணுறதுக்கோ மனைவி இல்லை, மக்கள் பிள்ளைங்க இல்லை, பேர குழந்தைங்க இருக்கிறாங்க. இட்ஸ் a big family, beautiful children, beautiful grandchildren. தனியாக மதுரையில் கிடந்து ஜனங்களுக்காக உதவி செய்து எத்தனையோ அநாத பிள்ளைகள் குழந்தைகளை ஆயிரக்கணக்கில் அவர் வளர்த்திருக்கிறார், ஆளாக்கி இருக்கிறார். திடீரென்று மரித்து போனார். கிரேட் ஷாக். என்னை ரொம்ப நேசிக்கிறவர், என் மேலே ரொம்ப அன்பு பாசம் மரியாதை வைத்திருக்கிறவர். மதுரைக்கு கூட்டத்துக்கு போனால் உடனே என்னை மேடைக்கு அழைப்பார், திருச்சிக்கு வந்தால் என்னை அழைப்பார். ஒரு சமயத்தில் என்னோடு கூட உட்கார்ந்து, நாங்கள் அமெரிக்காவில் குடும்பமாக செட்டில் ஆகிருக்கிறோம், நீங்கள் உங்கள் மகளை பார்க்க வரும்பொழுது நீங்கள் என்னை பார்க்க வேண்டும், நம்ம அங்கே அமெரிக்காவில் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கார்டு அட்ரஸ்லாம் கொடுத்தாரு. நல்ல ஒரு மனிதன். சமீபத்தில் என்னுடைய மனைவியுடைய சித்தப்பா அவர்கள் இருந்த பொழுது மதுரையில் அவர் தான் அடக்க ஆராதனை பண்ணினார். நாங்கள் கூட உட்கார்ந்து பல மணி நேரம் பல காரியங்களை பேசி கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட நமக்கு தெரிந்தவர்கள், நெருங்கியவர்கள் மறிக்கும் பொழுது அது உள்ளத்தை மிகவும் பாதிக்கிறது. ஐ வாஸ் டோட்டலி அப்செட் ஃபார் 2 days. என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஐ couldn't digest. இப்போ நம்ம நினைக்கிறோம், இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியக்காரர் தானே, இவர் ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரர் தானே, இவரை ஏன் கொரோனா பாதிக்க வேண்டும், கர்த்தர் ஏன் அனுமதித்தார்? As a preacher I have no answer. Of course பல வசனங்களை சொல்லி தேற்றுகிறதற்கு இவைகளையும் சொல்லலாம், எனக்கும் அப்படி சொல்ல தெரியும். ஆனாலும் உண்மையாக சொல்ல போனால் பதில் இல்லை. வேதத்தில் இந்த யோபு 14:15 அந்த வசனம் தான், தேவன் அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறித்திருக்கிறார். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. அவருடைய தேதி, அவருடைய எக்ஸ்பைரி டேட் இதுதான் என்று ஆண்டவர் குறித்திருந்தார் போலும் நமக்கு தெரியாது. ஒருவேளை அது இந்த கொரோனா வைரஸ் வந்து அவர் தேவனுடைய சமூகத்திலே போக வேண்டும் என்று ஆண்டவர் குறித்திருந்தாரோ நமக்கு தெரியாது. அதே போல ரெவரண்ட் டாக்டர் சுதாகர் சாமுவல் 60 வயது, சென்னையில் நல்ல ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு டீசன்ட் மேன் ஆஃப் காட், பைபிள் டீச்சர், மிரக்கிள் ஒர்க்கர், அனாயிண்டட் மேன் ஆஃப் காட். ஜான் ஜோசப் அவர்கள் செய்து வந்த ஊழியத்துக்கு பின்பாக அதை எடுத்து அவருடைய வாரிசாக வந்தவர் திடீரென்று கொரோனாவினால் பாதிக்கப்பட்டார். 2-3 நாட்களில் செய்தி வருகிறது அவர் மரித்து போனார் என்று சொல்லி. தாங்க முடியலைங்க இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது. ஆகவே தான் நான் இன்றைக்கு வேறு செய்திகளெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தர் இந்த செய்திகளை பேசும்படிக்கு என்னை ஏவினபடினாலே நான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும், இவைகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். அநேக உங்கள் உள்ளத்தில் பெரிய விடுதலைகள் வரும். இந்த செய்தி நிறைய பதில்களை உங்களுக்கு கொடுக்கும். 2-3 நாட்களுக்கு முன்பாக சாண்டா மேரியா ஸ்கூல் ட்ரிச்சில் இருக்கிற அதனுடைய பிரின்சிபல் ஆரோக்கியராஜ் 55 வயது கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு அவர் மரித்து போனார். ஒரு மகனும் மகளும், மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போனார்கள். மகனும் மகளும் இன்றைக்கு தனியாக இருக்கிறார். என்ன சொல்வது? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா ஜெயம் நமக்கு என்று எழுதினவர் தான் பாஸ்டர் சேகர். அவருக்கு என்ன ஒரு 50 வயது கிட்ட தான் இருக்கும் அவருக்கு, அவ்வளோதான். 50 இல்லை, அதுக்கு மேலே எல்லாம் அது அப்படிதான், அரௌண்ட் 50 தான் இருப்பார். அவர் கொரோனாவினால பாதிக்கப்பட்டு, இப்படி நிறைய நான் சொல்லிக்கொண்டே போகலாங்க. நிறைய நம்பர்ஸ் இருக்குது, உங்களுக்கு இன்னும் நிறைய அந்த லிஸ்ட் எல்லாம் தெரிந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது நமக்கு மனதுக்கு, நான் பைபிளில் இருந்து ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தினால் வரைக்கும் எதையாகிலும் ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு போகலாம். பட்
நாம் வாழுவது ஒரு ரியல் வேர்ல்டு, இட்ஸ் நாட் அ வர்ச்சுவல் வேர்ல்டு. ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயையான உலகமில்லை. கண்களிலே நம்ம பார்க்குறோம், காதுகளிலே கேட்குறோம், டிவியில் நியூஸ் பார்க்குறோம், எல்லாம் புதைக்கிறத பார்க்குறோம், மறிக்கிறத பார்க்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பார்க்குறோம், எவ்ரி டே. ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இப்படிப்பட்ட நாட்களில் உங்கள் உள்ளத்திலே பயங்கள் வரலாம், திகில் வரலாம். ஐயோ, நான் மரித்து விடுவேனோ, எனக்கு கொரோனா வந்து விடுமோ. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த செய்தி உங்களை தேற்றும். உண்மையாகவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஆவியினாலே முத்தரிக்கப்பட்ட மகனாய் மகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அருமையான மகனே மகளே, மரணத்தை குறித்த பயம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. You will not be afraid of death. The fear of death will not haunt you. அது உங்களை தொட முடியாது, உங்களை துரத்த முடியாது, உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்பாலே போ சாத்தானே, fear of death, get out of me. I am ready to go to my God. என் ஆண்டவரை சந்திக்க, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செல்ல, பரலோகத்திற்கு செல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தைரியமாய் சொல்வீர்கள். இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி. எல்லாம் சொன்னாங்க வயதானவர்கள் தான் கொரோனாவில் மரிப்பார்கள் என்று சொல்லி. ஆனால் டெய்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூஸ் போடுறாங்க, 20 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே தான் நிறைய மரணங்கள் இருக்கிறது. 60 வயதுக்கு மேலே கொஞ்சம் தான் இருக்கிறது. 20 வயதுக்கு கீழேயும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஸோ இது எந்த ஒரு ஏஜோ கலரோ இல்லை படிப்பு பதவி பணம் எதையும் பார்க்கிறது இல்லை. இது ஒரு கொள்ளை நோய். So dear children of God, don't be afraid of death. இந்த செய்தி நான் கொடுப்பதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். மரணத்தை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. மரணத்தை குறித்து நம்ம யாரும் பயப்படக்கூடாது. கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை அதுதாங்க. மற்றவங்களுடைய நம்பிக்கை பற்றி நமக்கு தெரியாது. ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கு என்ன நம்பிக்கை? மரித்த உடனே அடுத்த செகண்ட் நாம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க போகிறோம், அவருடைய மடியிலே இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அது that's our faith. இப்படிப்பட்ட செய்தி உண்மையா சொல்ல போனா சபைகளில் அடிக்கடி பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அநேக மக்கள் மரணத்தை குறித்த அறிவில்லாதபடிக்கு, ஃபியூச்சரை குறித்த அறிவில்லாதபடிக்கு, மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்ற அறிவே இல்லாதபடிக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். I am preaching to Christians. I am preaching to believers who are afraid of death, who are afraid of dying. நிச்சயம் மரணம் வரும் என்பது நிச்சயம். எல்லாருக்கும் மரணம் வந்து தான் நாங்கள் யாரும் மரிக்காமல் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் ஏனோக்கா இருந்தீங்கன்னா ஓகே, கர்த்தர் உங்களை அப்படியே எடுத்துகிட்டு போவார். இல்லை மோசையாக இருந்தால் எடுத்துகிட்டு போவார். இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸுங்க. மற்றபடி நம்ம எல்லாரும் பலத்தின் மிகுதினால் 70 வருஷம் இல்லை 80 வருஷம். சிலர் சொல்கிறாங்க இல்லை மோசே 120 வருஷம். ஓகே, 120 வருஷம் இருந்தாலும் ஓகே. நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், 146வது பிறந்த நாளை ஒரு தாத்தா கொண்டாடி இருக்கிறார். 146வது பிறந்த நாள். அதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ். ஆனால் ஜென்ரலாக பொதுவாக 70 அல்லது 80 வயது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Abiding in Christ with the joy of His presence and intimacy with Him drives away all fears from our lives. என்னோட கூட திரும்ப சொல்லுங்க. Abiding in Christ with the joy of His presence and intimacy with Him drives away all fears from our lives. ஆண்டவரோடு கூட நீங்கள் நெருங்கி வாழ்வீர்கள் என்று சொன்னால் இந்த மரண பயம் உங்களை விட்டு ஓடி போய்விடும். ஹல்லேலூயா. ஆதி நாட்கள்லாம் பாருங்க, எல்லா இடங்கள்லையும், அதாவது என்னுடைய அம்மா அப்பா காலத்தில், என்னுடைய பாட்டி தாத்தா காலத்துலலாம் இந்த மோட்சத்தை குறித்த பாடலை நிறைய பாடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் மோட்சத்தை குறித்த பாடலாம் ஏன் பாடாதப்பா, பாடாத, வேண்டாம், ஏன்ப்பா இதை போய் பாடுற, இதெல்லாம் சாவு வீட்டில் பாட வேண்டிய பாட்டு, பாடாதப்பா, வேணாம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், பீழ உண்ட மலையே புகலிடம் தாருமே, இது பாடினா போதும், வேணாம் ஏப்பா, வேணாம்ப்பா, இந்த பெட்டி தூக்கிட்டு போகிற ஞாபகம் தான் வருது, வேணாம்ப்பா, பாடாது. எருசலேம் நான் தங்கும் வீடதே, இதெல்லாம் நம்ம தினந்தோறும் பாடணுங்க. நாம என்ன பண்றோம், அதை சாவீட்டில் மட்டும்தான் பாடுறோம். எருசலேமே ஆலயம் நான் தங்கும், அது எதை குறிக்கிறது? எனக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை அறிக்கை செய்கிற பாடல்கள். ஆனா இதெல்லாம் நம்ம சாவு பாட்டுன்னு வச்சிட்டோம். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலே, ஆவலதா என்னை பாய்ம்புன்மேல், அவர் மேய்த்தவர் நீர்
நடத்துகிறார் தேவபிதா எங்கள் மேய்ப்பன். ஏன்னா தம்பி இதை பாடாதீங்க, அது வந்து அதெல்லாம் மரணத்துக்கு பின்னாடி அவர் மேய்ப்பனாக இருந்து நம்ம நடத்துகிற பாட்டு அதெல்லாம் பாடிடுறாங்க, எல்லாம் வீட்டில் பாடு. ஐயா அப்போ எதைத்தான் ஏன் பாடுறது, எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டா. ஸோ இப்படியே சொல்லி இப்படி நம்ம இந்த பாடல்களையெல்லாம் நிறுத்தினபடினாலே இன்றைக்கி இந்த தலைமுறையினருக்கு, இந்த ஜெனரேஷனுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வாலிபர்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. நிறைய பேருக்கு தெரியவில்லை. அந்த அஷ்யூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், அஷ்யூரன்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப்டர் டெத் இஸ் நாட் தேர். ஆகவே என்னுடைய பெற்றோருடைய காலத்தில், என்னுடைய வாலிப நாட்களில், இல்லை என்னுடைய தாத்தா பாட்டி காலத்தில் இந்த பாடல் நிறைய பாடுவாங்க. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாருங்க அந்த வேர்ட்ஸை பாருங்க. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான்ப்பா, இன்னும் கொஞ்சம் காலம் தான், தாக்கு பிடிச்சிக்க, அப்புறம் மோட்சலோகம் போயிடலாம். அப்போ இப்படி பாடலை பாடும்போது உங்கள் பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு, இல்லை நம்முடைய சந்ததிக்கு என்ன வரும்? ஓ, நான் மரித்த பின்னாடி நான் எங்கே போவேன்? மோட்சத்துக்கு போவேன், ஆண்டவரிடத்தில் இருப்பேன் என்ற நம்பிக்கை வரும். நிறுத்திட்டோமே, எல்லாத்தையும், எல்லா பாட்டையும் நிறுத்திட்டோமே. அருமையான ஒரு பாட்டு உண்டு, சரள உரைச்சு பாடியிருப்பாங்க. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை, கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். தெரிஞ்சா பாடுங்க. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், குடுவிட்டு உன் ஆவி போனார், கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. ஏன்னா பியூட்டிஃபுல் சாங் பாருங்க. கட்டின வீடு நிலப்பொருள் எல்லாம் உன்னோட வரப்போறது இல்லப்பா, நீ இப்பவே வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நித்திய வாழ்க்கை உனக்கு உண்டு, நீ ஆண்டவரோட இருக்கலாம் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆல்டர் கால் சாங். மரணத்திற்கு பின்பான வாழ்க்கை குறித்த பாடல் ஆனால் விட்டுட்டோமே, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறதை விட்டோமே. இப்போ வர்ற பாட்டெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், எத்தனை பாட்டு இருக்குது இப்படி மரணத்துக்கு பின்பாக வாழ்க்கை, நித்திய ஜீவனை பற்றிய பாட்டு எத்தனை இருக்குது? இல்லை. ஆனால் முந்தைய அந்த காலத்தில் நான் கேட்குற பாட்டெல்லாம் கண்டிப்பாக எல்லா ப்ரேயர் மீட்டிங்லேயும், காஸ்பல் மீட்டிங்லேயும், வீட்டு கூட்டங்களிலையும், எல்லா ஜெப கூட்டங்களிலையும் ஒரு பாட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இட்டர்னல் லைஃப்பை குறித்த பாட்டு இருக்கும். ரொம்ப எனக்கு பிடித்த பாட்டு, நான் வாலிப நாட்களில் இருக்கும் பொழுது இந்த பாடல் அதிகமாக பாடப்படும். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும் ஐயா, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில். ஆனால் ஒன்னே ஒண்ணுதான் உண்மை, மகிமையில் மரித்த பின்னாடி இயேசுவை நம்ம தரிசிக்க போகிறோம். அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். ஹல்லேலூயா. You know this song, sing with me. காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். Everybody sing with me. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில், சுற்றத்தார் சூழ்ந்திட, பற்றுள்ளோர் பதறிட, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில், அந்த நாள் அந்த நல்ல நாள், பாக்கிய நாள். Sing with me one more time. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும்
வாலிபமும் மறையுது, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகனே மகளே, உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மரணம் நிச்சயம். அது ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம், ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ஒருவேளை வெள்ளமா இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம், ஆக்சிடென்டா இருக்கலாம், ஒருவேளை நேச்சுரல் டெத்தா இருக்கலாம், ஒருவேளை கொரோனா டெத்தா கூட இருக்கலாம். அந்த மரண நேரம் எப்படி வந்தாலும் சரி, நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? மகிமையிலே என் இயேசுவை நான் தரிசிப்பேன், அவரோடு கூட நான் வாழ்வேன். ஒருவேளை நமக்கு முன்னாடி யாராகிலும் இப்படி போய்விட்டாலும் நமக்கு நம்பிக்கை என்ன? நானும் ஒரு நாள் அவர்களை சென்று பார்ப்பேன். நாங்க எல்லாரும் இயேசுவின் குடும்பமா அந்த பரலோகத்திலே ஒன்றாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. என்ன ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஸ் பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாடுவாங்க, ஒவ்வொரு கூட்டத்திலையும். அப்போ அது ஒவ்வொரு மக்களையும், வாலிபர்களையும் சிந்திக்க வைக்கும். மரணத்திற்கு அப்புறம் நான் மோட்சத்தில் இருக்கணும், நான் மோசமாய் வாழ்ந்தால் நான் நரகத்துக்கு போய் விடுவேன், நான் பாவத்திலே ஜீவிப்பேன் என்று சொன்னால் நரகத்துக்கு போய் விடுவேன் என்ற ஒரு பயம், ஆண்டவரை குறித்த ஒரு பயம் வரும். அதே நேரத்தில் மோட்ச வாழ்க்கை, லைஃப் ஆஃப்டர் டெத், இட்டர்னல் லைஃப், இதை குறித்த ஒரு நிச்சயமும் வரும். இன்னைக்கு இது அநேக வாலிபர்களுக்குள்ள இல்லை, அநேக கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள இல்லை. ஆகவே தான் இந்த செய்தி உங்களுக்கு வருகிறது. இந்த யூடியூப் லிங்கை நிறைய பேரோட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட, பற்றுள்ளோ பதறிட, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். Sing it again everybody. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். Sing it one more time. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். What a beautiful song. What a beautiful song. Hallelujah. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள். இந்த கொரோனா, இந்த மரண செய்திகள் உங்களை பாதிக்காது. ஒருவேளை மரணம் ஏற்பட்டாலும் கூட இந்த நித்திய ஜீவனின் நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் செல்ல தயாராக இருப்பீர்கள். Do not be worried about the corona and the corona death. The pandemic உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் சொன்னார், மரணமானாலும் ஜீவனானாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும் சரி, nothing can separate me from the love of Christ. இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிற இந்த நேசம், ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கை, இயேசுவின் மீது வைத்திருக்கிற பற்று, ஒன்றுமே என்னை செப்பரேட் பண்ண முடியாது. மரணமானாலும் ஜீவனானாலும். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நான் ஜீவனோடு இருக்கும்போது நான் இப்படி பாடி கர்த்தரை துதித்து கொண்டிருப்பேன். நான் மரித்தாலும் சரி, அடுத்த வினாடியிலே அவரை பாடி துதித்து கொண்டிருப்பேன். எங்கேயும் அல்லேலூயா பாடுவேன், அங்கேயும் அல்லேலூயா பாடுவேன். ஹல்லேலூயா. That's our faith. இதை நம்ம ஒதுக்கி வச்சிட்டோமே. ஒருவேளை உங்க குடும்பத்தாருக்கு பிடிக்கல, நண்பர்களுக்கு பிடிக்கல, நீங்க தனியாவது பாடுங்க.
இப்படி பாடுறதுனால உடனே அடுத்த நாளே செத்து போயிடுவோம் என்று நினைக்காதீங்க. இல்லை இல்லை, நோ. யூ ஆர் கன்ஃபெஸிங் யுவர் ஃபெய்த் இன் காட். உங்கள் விசுவாசத்தை நீங்க அறிக்கையிடுறீங்க, உங்க நம்பிக்கை, லைஃப் ஆஃப்டர் டெத், அதை நான் நம்புறேன்னு சொல்றீங்க. அவ்வளோதான். இதை பாடின உடனே அவ்வளோதான், அடுத்த நாளே நான் இறந்து போயிடுவோம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எனக்கு என்ன அப்படி நீங்க கேட்டாலும் ஆண்டவர் உங்களை கூப்பிட மாட்டேன். நான் சின்ன வயதில் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது ஒரு அருமையான சிஎஸ்ஐ சர்ச் தான் நான் அப்போது அட்டன் பண்ணுவேன். அப்போது ஒரு ரெவரண்ட் எங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது நல்ல சிஎஸ்ஐ ரெவரண்ட், நல்ல ஒரு anointed man of God, ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் எங்களுக்கு அது பாடுவார். Heaven is a wonderful place. அவர் பாடுவார். எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 6வது வகுப்பு 7வது வகுப்பு படிக்கும்போது அப்போ அவர் இந்த பாட்டை பாடுவார். Heaven is a wonderful place. பாடலாமா எல்லாரும்? இதை பாடலாமா? Hallelujah, glory, glory, hallelujah. Heaven is a wonderful place, filled with glory and grace. I want to see my Savior's face. Heaven is a wonderful, heaven is a beautiful, heaven is a glorious place. Ellarum paadalama? Heaven is a wonderful place, filled with glory and grace. filled with glory and grace. I want to see my Savior's face. Heaven is so wonderful, heaven is so beautiful, heaven is so glorious place. Sing it one more time. Heaven is a wonderful place, Filled with glory, filled with glory and grace. I want to see my Savior's face. Heaven is so wonderful, heaven is so beautiful, heaven is a glorious place. for the last time. Heaven is a wonderful place, Filled with glory and grace. filled with glory and grace. I want to see my Savior's face. Heaven is so wonderful, heaven is so beautiful, heaven is a glorious place. Heaven is a wonderful, heaven is a beautiful, heaven is a glorious place. Sing it again. Heaven is so wonderful, heaven is so beautiful, heaven is a glorious place. One more time. Heaven is so wonderful, heaven is so beautiful, heaven is a glorious place. Everybody together. Heaven is so wonderful, heaven is so beautiful, heaven is a glorious place. Hallelujah, hallelujah, wonderful. என்ன அருமையான பாடல்கள் பாருங்க. நம்ம இப்போ ஹெவனை பற்றியே பாடுறதை விட்டுட்டோம். இனி வர்ற நாட்களில் விசேஷமாக இந்த கொரோனா பேண்டமிக் முடிகிற வரைக்கும் முடிஞ்ச தினந்தோறும் பாடுங்க. இது உங்களுக்குள்ள நிறைய நம்பிக்கை கொண்டு வரும். நான் செத்துருவேணும், அந்த கொரோனா என்னே வந்து அமைக்கிருமோ, கடைக்கு போனால் செத்துருவேணும், அங்கே போய் அந்த பொருளை தொட்டுட்டா காய்கறி வாங்கிட்டா கொரோனா வந்துருமோ, இங்கே நின்னா கொரோனா வந்துருமோ என்று சொல்லி நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தீங்கன்னா பயப்படவே மாட்டீங்க, பயம் ஓடி போயிடும். ஜிம் ரீவ்ஸ் பாடல்கள் என்னுடைய வாலிப நாட்களில் ரொம்ப ஃபேமஸ். வி தேங்க் தி என்ற அவருடைய பெரிய டிஸ்க், இந்த எல்பி ரெக்கார்டு. அந்த சாங்கில் வி தேங்க் தி அந்த பாடலை தவிர கிட்டத்தட்ட மற்ற பாடலாம் அந்த நாட்களில் நான் பாடுவேன். ஏன்னா என்னுடைய அர்த்தங்களை நான் அவ்வளோ ரொம்ப சிந்தித்து பார்த்தது கிடையாது. எல்லா பாடல்களுமே மோட்சத்தை பற்றிய பாடலாக தான் இருக்குது. எல்லா பாடல்களும் நான் ரொம்ப விரும்பி பாடுவது உண்டு. ஆனால் எல்லா பாடல்களுமே மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை தான் ஜிம் ரீவ்ஸ் பாடி வைத்திருக்கிறார் அவருடைய ரெக்கார்ட்ஸில். அதில் ஒரு ஃபேமஸ் சாங், சம் கிளாட் மார்னிங், when this life is over I will fly away. என்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து விடும். to a home on God's celestial shore. வானத்திற்கு பின்னாடி பரலோகத்தில் தேவன் எனக்கென்று ஒரு இடம் வைத்திருக்கிறார். அங்கே நான் பறந்து சென்று அவரோடு கூட இளைப்பாறுவேன். Some glad morning when this life is over I fly away to a home on God's celestial shore. I'll fly away, I'll fly away, oh glory, I'll fly away. When I
hallelujah, by and by I'll fly away. When the shadows of this life are gone, I'll fly away. Like a bird from prison bars afloat, I'll fly away. Oh, I'll fly away, oh glory, I'll fly away. When I die, hallelujah, by and by I'll fly away. Just a few more weary days and then I'll fly away to lead on where joy shall never end. I'll fly away. Oh, I'll fly away, oh glory, I'll fly away. When I die, hallelujah, by and by I'll fly away. Want to sing with me? Sing this song. Some glad morning when this life is over, I'll fly away to a home on God's celestial shore. I'll fly away. Everybody sing, I'll fly away, oh glory, I'll fly away. When I die, hallelujah, by and by I'll fly away. Sing it one more time. I'll fly away, oh glory, I'll fly away. When I die, hallelujah, by and by I'll fly away. Come on, clap your hands and give glory to God. Amen. Hallelujah. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இது எதை குறிக்கிறது? பூமிக்குரிய கூடாரம், இதுதான் நம்முடைய கூடாரம். இதுக்கு உள்ள வசிக்கிறவர் யாரு? ஜேக்கப். அது மாதிரி உங்களுடைய சரீரம் தான் உங்களுடைய கூடாரம். உள்ள வசிக்கிறவங்க உங்க பேரை நீங்க சொல்லிக் கொடுங்க. அதனால தான் நம்ம இறந்து போனோன்னு என்ன சொல்றோம்? அவர் போயிட்டாருங்க. எப்போங்க போயிட்டாரு? எப்போ, எத்தனை மணிக்கு போனார்? இல்லைங்க, அவர் இங்கே தாங்க இருக்கார், பாடி இங்கே தாங்க. அது பாடிங்க, அவர் எப்போ போனார்? ஸோ யாரை சொல்கிறாங்க? அந்த பாடிக்குள்ளே வாழ்ந்தாரு அவரை சொல்லுகிறார்கள். ஸோ அழிந்து போனாலும் அப்போ கவலைப்படணுமா? ஐயோ மறித்து போயிட்டாரே கவலைப்படணுமா? இல்லை, தேவனாலே கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. I have a home in heaven. எனக்கு ஒரு வீடு இருக்குங்க. இங்கே நீங்கள் சொந்த வீட்டில் வாழ்றீங்களோ, வாடகை வீட்டில் வாழ்றீங்களோ, குடிசை வீட்டில் வாழ்றீங்களோ, வசதி இல்லாத வீட்டில் வாழ்றீங்களோ, பிரச்சனை இல்லை. ஆனால் மரணத்துக்கு பின்பு உங்களுக்கு ஒரு நித்திய வீடு இருக்கிறது. Hallelujah. ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். பவுல் என்ன சொல்றார் பாருங்க, பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளத்தான் நான் ஆசையா இருக்கிறேன். அதாவது என்ன அர்த்தம்? மரித்து ஆண்டவரிடத்துக்கு போறதுக்கு நான் ஆசையா இருக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். 7ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் நல்ல கவனிங்க. இந்த தேகத்திலே குடியிருக்கையில் கர்த்தரிடத்திலே குடியிராதவர்களாய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த பாடிக்குள்ள தான் இருக்கிறோம். நம்முடைய ஸ்பிரிட் நமக்குள்ள தான் இருக்கிறது. அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். 8ஆம் வசனம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும். நல்லா பாருங்க, திஸ் இஸ் கால்ட் dual citizenship. இதுக்கு பேரு தான் இரட்டை குடியுரிமை.
இந்த உலகத்தில் நான் வாழும்போது ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிறேன். I am a citizen of India. அதே நேரத்தில் I am citizen of heaven. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, I am a citizen of India. I am a citizen I am a of citizen India. of heaven. I am a citizen of ஒருவேளை வேற heaven. கண்ட்ரில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்க அமெரிக்கன் சிட்டிசன், I am a citizen of America, but you are a citizen of heaven. Dual citizenship. சொல்றாரு, இந்த தேகத்தில் நான் இருக்கும்போது இந்த எந்த ஊர்ல இருக்கிறேனோ அங்கே குடியிருக்கிறேன், ஆனால் மரணத்திற்கு பின்பு கர்த்தரிடத்தில் நான் குடியிருக்க அதிகமாய் விரும்புகிறேன். பவுலுடைய டிசையர் பாருங்க, I want to die and go to heaven. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க விரும்புகிறோம். Hallelujah. Citizen என்று சொன்னால் அர்த்தம் என்ன? A native or a naturalized member of a state or other political community. The status of a citizen with rights and duties. So நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் எப்போது நினைத்துக் கொள்ளுங்கள், பரலோக குடிமகன் நான், பரலோகத்தினுடைய பிரஜை நான், ஆகவே பரலோகத்திற்குரிய எல்லா உரிமைகளும் எனக்கு உண்டு. Hallelujah. அவர் earthly life is only a tent. இது ஒரு கூடாரம் தாங்க, அவ்வளோதாங்க. ஆகவே ஒருத்தர் மரித்து விட்டார் என்று சொன்னால் சரீரத்தில் தான் நம்ம அவங்கள மிஸ் பண்ணுறோமே தவிர அவருடைய ஸ்பிரிட் ஆண்டவரிடத்தில் போய் விடுகிறது. This life is temporary, a training period for us to prepare ourselves. அப்படியானால் இந்த சரீரம், இந்த வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்படுகிறது? பரலோகத்தில் நான் வாழப் போகிறேன், அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அங்கே 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 120 வயசு எதுவுமே கிடையாது. நான் காலகாலமாக வாழப் போகிறேன். அதுக்கு பேர் தான் நித்தியம், eternity. Eternity has no end. இந்த உலகத்தில் there is beginning and end. ஆனா eternityல there is no end, because God has no end. God has no beginning, God has no end. That's why he is our eternal father என்று சொல்லுகிறோம், நித்திய பிதா. ஆகவே நித்திய வாழ்க்கையில நித்திய காலமாய் வாழ போகிறோம். எத்தனை வருஷம்? 1000, 10,000, 20,000 தெரியாது, கோடிக்கணக்கான ஆண்டுகள் தெரியாது. Hallelujah. So this life is temporary. இந்த லைஃப் டெம்பரரி. சிலருக்கு 40 வயசு, சிலருக்கு 50, சிலருக்கு 60, சிலருக்கு 80, சிலருக்கு 90, 95. This is temporary life. ஆனா இந்த உலகத்துல இந்த உடம்புல இருக்கும்போது அந்த நித்திய வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். So dear children of God, death என்ற உடனே பயப்படாதீங்க. அது முடிவு அல்ல, அது துவக்கம். ஒரு புதிய நித்திய வாழ்க்கையின் துவக்கம் அது. The Bible clearly states that death is not the end. It is only a passage to the glorious kingdom of God. தேவனுடைய பரம வாசஸ்தலத்துக்கு செல்வதற்கு அது ஒரு நுழைவு வாயில், அவ்வளவுதான். மரணம் என்பது ஒரு நுழைவு வாயில். We are transported from time to eternity. இங்க இருக்கும்போது பாருங்க, இந்த கிளாக்கை பார்த்து நம்ம வேலை செய்யறோம். 8 மணி ஆச்சு பிரேக்ஃபாஸ்ட், 12 மணி ஆச்சு லஞ்சை பண்ணு, 7 மணி ஆச்சு நைட்டு டின்னரை பண்ணுங்க, 11 மணி ஆச்சு படுக்க போ, அப்புறம் மறுபடியும் காலைல எந்திரி ஜெபம் பண்ணும், எல்லாம் டைம். ஆனால் அங்கே போயிட்டா இட்டர்னிட்டி. ஆகவே தான் 24/7 பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. அங்கே மார்னிங், நைட்டு, டே, மத்தியானம் அப்படிலாம் கிடையாது. Eternity. Hallelujah. We are transported from time to eternity. We are presented with glory and splendor of the heaven in which the redeemed will spend eternity. Hallelujah. D.L. Moody இதை குறித்து சொல்லும்போது சொன்னாராம், மரணம் என்பது என்னுடைய முடி சூட்டப்படும் நாள் என்று சொன்னாரா. Death is my coronation day. எனக்கு கிரீடம் கொடுக்கிறான். நான் போன உடனே ஆண்டவர் எனக்கு கிரீடம் கொடுப்பார். அந்த நான் கிரீடம் சூட்டப்படும் நாள், நான் முடி சூட்டப்படும் நாள், my coronation day, my death day என்று சொல்லி D.L. Moody சொன்னாரா. The entry into heaven is the Christian's coronation, the end of his or her problems and sufferings and the beginning of a glorious triumphant life. மில்லர் இதை குறித்து சொல்லும்போது அவர் சொன்னாரா, our spirit pass at once into glory. சிலர் நம்ம நினைக்கிற மரிச்சதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் இங்கேயே நம்ம சுற்றிட்டு இருப்போமா, திருச்சியிலேயே, இல்லை நம்ம தெருவில் வீட்டில் சுற்றிட்டு இருப்போமா. அதனால தான் எல்லாம் விளக்கு வச்சு பூஜை பண்ணி அதை பண்ணி இதை போய் அவர் அங்கே இருக்கிற அவருக்கு அதை படைக்கணும், இதை. See dear children of God, நம்முடைய faith அப்படி இல்லை. நம்முடைய faith என்ன? நம்ம அப்படி இல்லை. நம்ம யாரும் இங்கே சுற்றிட்டு இருக்க மாட்டோம். The next minute, the next second, the fraction of second, our spirit passes once into glory with Christ and our bodies will only rest here. நம்முடைய சரீரம் தான் இங்கே இருக்கும், நம்முடைய ஆவி போய்த்து விடும். ஆகவே நம்முடைய ஆவி அவரோடு கூட சென்று விடும். Live with God's perspective. தேவனுடைய கண்ணோட்டத்திலே நாம் எப்படி இதை பார்க்கிறோம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Live with God's perspective while live here on earth. தேவனுடைய பார்வை உங்களுடைய பார்வையாக இருக்கட்டும். Our main purpose in life, our soul's desire should be to bloom in heaven, in eternity. Hallelujah. நல்லா கவனிங்க. The more we have the passion for the coming glorious kingdom, the less we will be attached to this perishing world. இந்த உலகம் அழிந்து கொண்டே தான் இருக்கிறது.
இந்த உலகம் பாருங்க கெட்டு போய் கொண்டே தான் இருக்கிறது, அழிந்து கொண்டே இருக்கிறது. ஜியோகிராபிக்கலாக மண்ணை எடுத்துக்கொண்டாலும் சரி, வளங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே அழிந்து கொண்டது. உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது, மாசுபட்டு கொண்டிருக்கிறது. மேலே இருக்கிற வானம், ஓசோன் லேயர் கிழித்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் பரலோகம் அப்படி அல்ல. இந்த உலகத்தின் மீது நீங்கள் டிட்டாச்சாக இருந்து, அதாவது ரொம்ப அட்டாச், உலகம் என்று நீங்கள் அட்டாச்சாக இல்லாமல் உங்களுடைய பேஷன், உங்களுடைய அட்டாச்மெண்ட் எல்லாம் பரலோகம், நித்திய வாழ்க்கை, இயேசுவோடு வாழுதல் என்று இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிவது உங்களுக்கு கடினமாய் தெரியாது, அது மிகவும் எளிதாக இருக்கும். ஹல்லேலூயா. Our primary goal, what is our primary goal? நம்முடைய முக்கியமான நோக்கம் என்ன? Our primary goal in life therefore should be prepared for death, for eternity. பரலோகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது தான் முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம் தான் உலகத்தில் வாழ்றது, பிள்ளைகளுக்காக வாழ்றது, வீட்டை கட்டுறது, எல்லாத்தையும் செய்கிறது. இது முதல் நோக்கம் அல்ல, இது இரண்டாவது நோக்கம். முதல் நோக்கம், நான் இன்றைக்கு ஒருவேளை மரிப்பேன் என்று சொன்னால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? ஞானஸ்நான ஆராதனையிலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்கும்போது எல்லா இடத்துலையும் நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், போதகர்கள், மகனே நீ இன்றைக்கு மரித்தாலும் கர்த்தரிடத்தில் போகிறதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? ஒரு வாலிப பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இல்லை வாலிப பையனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக்கோ, அந்த கேள்வி கேட்கும் அவனுக்கு வரும் பயம், ஒரு வேளை செத்து போயிடுவேன். எனக்கு இல்லை இன்னைக்கு சாவிங்கன்னு அர்த்தம் இல்லை, அதாவது நித்திய வாழ்க்கை குறித்த நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? ஆகவே டெத் கேன் கம் அட் எனி டைம். நான் சொன்ன பாருங்க சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பீப்புள், சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் died recently. அவர்களை அவங்கெல்லாம் உயிரோடு இருந்த 80 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களுங்க. அப்படி ஒரு பாடி அவங்களுக்கெல்லாம், நல்ல கட்டான உடல். ஆனால் திடீரென்று 60-62 மரித்து போய்விட்டார்கள். ஆகவே நமக்கு அது தெரியாது. ஆகவே பிரைமரி கோல் எப்போதுமே நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் சொன்ன பாருங்க ஜிம் ரீஸ், அவர் பாடின பாடல்கள், நிறைய பாடல்கள் இப்படி தான். This world is not my home, I'm just passing through. இந்த பூமிக்குரிய கூடாரம் என்னுடைய கூடாரம் அல்ல, நான் போய்கொண்டிருக்கிறேன், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். My treasures are laid up somewhere beyond the blue. இந்த ப்ளூ ஸ்கைக்கு பின்னாடி பரலோகத்தில் என்னுடைய சொத்தெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. Angels beckon me from heaven's open door. பரலோகத்தின் வாசல்கள் எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. I can't feel at home in this world anymore. இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல். ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் இந்த பாடலுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை எனக்கு. நிறைய பேர் ஜிம்ரீஸ் பாடலை கேட்பாங்க, ஆனால் எல்லா பாட்டுமே நம்ம ஆட்கள் ஊர் பாஷையில் சொன்னால் சாவு பாட்டு. நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா ஆமாம், அதாவது மரணத்தை குறித்த பாடல்கள், நித்தியத்தை குறித்த பாடல்கள். மரணத்தை குறித்த பாடல்கள் என்று கூட சொல்லக்கூடாது, மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை குறித்த பாடல்கள். ஹல்லேலூயா. This world is not my home, I'm just a passing through. My treasures all laid out somewhere beyond the blue. The angels beckon me from heaven's open door, and I can't feel at home in this world anymore. Oh Lord, you know I have no friend like you. If heaven's not my home, then Lord, what will I do? The angels beckon me from heaven's open door, and I can't feel at home in this world anymore. சொல்கிறேன் பாருங்க, என்னுடைய அம்மா மரித்து போயிட்டாங்க, என்னுடைய அம்மாவை நான் அங்கே போய் பார்ப்பேன். என்ன ஒரு நம்பிக்கை. Do you have that assurance? உங்களுக்கு பிரியமானவர்கள் மரித்து போயிருக்கலாம், அவர்களை நீங்கள் பார்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குதா? I have a loving mother up in glory land. I don't expect to stop until I shake her hand. She's waiting now for me in heaven's open door, and I can't feel at home in this world anymore. Oh Lord, you know I have no friend like you. Heaven's not my home, then Lord, what will I do? The angels beckon me from heaven's open door, and I can't feel at home in this world anymore. Just up in glory land, we'll live eternally. The saints on every hand are shouting victory.
This song of sweetest praise drinks back from heaven's shore, and I can't feel at home in this world anymore. Oh Lord, you know I have no friend like you. If heaven's not my home, then Lord, what will I do? The angels beckon me from heaven's open door, and I can't feel at home in this world anymore. What a beautiful song. இந்த பாடலெல்லாம் நான் அடிக்கடி பாடுவது உண்டு. ஏனென்று சொன்னால் இந்த பாடல்கள் எனக்கு பிடித்த பாடல்கள். அது மாத்திரமல்ல, I believe in life after death. I believe in eternal life. I believe in living with Jesus. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இவைகளெல்லாம் தெரியாதபடிக்கு இன்னும் அடிமைத்தனத்திலே பயத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். Many are still groping in darkness, shut up in the prisons of fear, uncertainty, craze for wealth, fame, worldly attractions. But dear children of God, God wants you, God wants me, God wants every one of us to be liberated from our prison life. கட்டப்பட்டு இருக்காதீங்க, விடுதலையோடு கூட இருங்க. ஆண்டவர் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார். The more we have the certainty of eternity, எல்லாம் சொல்லுங்க, certainty of eternity. Certainty of eternity. அதாவது எந்த அளவிற்கு நீங்கள் eternity நித்தியத்தை குறித்து நிச்சயம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். தமிழ்ல சொல்ல போனா நித்தியத்தை குறித்த நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க, நித்தியத்தை குறித்த நிச்சயம். Certainty of eternity. The more we have the certainty of eternity, the lesser will be our attraction to this world and the things of the world. இந்த உலகத்தை குறித்த காரியங்கள் மீது பற்று குறைவாகவே காணப்படும். So dear children of God, இந்த நாட்களில் இந்த மரணத்தை குறித்த இல்லை டெத்தை குறித்த பயங்கள் ஒவ்வொரு நாளும் நியூஸ் கேட்கும் போது உள்ளங்கள் பதறுகிறது, கலங்குகிறது. பயப்படாதீங்க. ஒருவேளை நான் இப்படி மரித்துருவேனோ என்ற பயம் உங்களுக்கு வரலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லவர். இந்த உலகத்தில் நீண்ட நாட்களாய் வாழ உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுடைய எக்ஸ்பயரி டேட் வரும் என்று சொன்னால், be ready to say goodbye. Hallelujah. Hallelujah. I don't know whether you like this or not, but this is the truth. நான் சொல்வது உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். பட் அருமையான மகனே, மகளே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் உண்மை. எனக்கு சேர்த்து தான் இந்த செய்தி. I am ready to go to God anytime. Always ready. சுருக்கமாக நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஐ நோ திஸ் அ லாங் மெசேஜ், ரொம்ப நேரம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இது முக்கியமான ஒரு மெசேஜ். நான் இதை 2 பகுதியாக பேச விரும்பலை, ஆகவே நான் பேசி முடித்து விடுகிறேன். தயவுசெய்து கேளுங்க. 3 விதமான பயங்கள் நமக்கு இருக்கிறது. ஒன்று, ஃபியர் ஆஃப் டெத், மரணத்தை குறித்த பயம். ஐயோ, இப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் விட்டு நான் மரித்து விட்டால் எப்படி இருக்கும், எல்லாரையும் விட்டு எப்படி நான் போவது என்று சொல்லி அந்த எல்லாரையும் விட்டு பிரிவதை குறித்த ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது, த ஃபியர் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் டையிங், அந்த மரணிப்பது. தமிழில் சொன்னால் மரணிப்பது, த ப்ராசஸ் ஆஃப் டையிங். அது சிலருக்கு, ஒருவேளை சிலர் 1 வாரம் அப்படியே சிக்காக இருந்து மரித்து போவார்கள். த ப்ராசஸ் ஆஃப் டையிங், அது சிலருக்கு பயமாக இருக்கலாம். 3வது, த பெயின் ஆஃப் டிபார்ட்டிங். இந்த உலகத்தை விட்டு, நாம் வாழ்ந்த இடங்களை விட்டு, நம்முடைய சொத்துக்களை விட்டு, நமக்கு பிரியமான பொருட்களை விட்டு பிரிந்து செல்வது கஷ்டமாக இருக்கலாம். பயப்படாதீங்க, அதை விட பெட்டர் பிளேஸுக்கு நம்ம போகிறோம். பில்லி கிரஹாம் தன்னுடைய மனைவியினுடைய மரணத்தை குறித்து அவர் சொல்லும்போது இவ்வாறாக சொல்லுகிறார். டாக்டர்கள் சொல்லிவிட்டார்களா, இன்னும் கொஞ்சம் வாரத்துக்கு தான் அவங்க இருப்பாங்க. ரூத் கிரஹாம் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு தான் இருப்பார்கள், நீங்கள் அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆகவே ரூத் கிரஹாமை சுற்றி அவருடைய பிள்ளைகள் பில்லி கிரஹாம் எல்லாரும் இருக்கிறார்கள். திடீரென்று மகள் சொல்லுகிறாள், அம்மா பரலோகத்துக்கு போயிட்டாங்க, அம்மா பரலோகத்துக்கு போயிட்டாங்க. டாக்டர் சொல்லி 2 வாரங்கள் கழித்து ரூத் கிரஹாம், she went to be with the Lord. எவ்வளவு சந்தோஷமா அதை அவர் சொல்லுகிறார். என்னுடைய மனைவி பரலோகத்துக்கு போய்விட்டாங்க. அதே போல தான் சமீபத்தில் மரித்தாரே டாக்டர் ரவி சக்ரியாஸ் அவர்கள் மரித்து போனார்கள். ஐ திங்க் டிசம்பர் மாதம் என்று நினைக்கிறேன். கேன்சர் அவருக்கு இருக்கிறது, இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருப்பார்கள். அவரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்பொழுது அவரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனால பிள்ளைகள் எல்லாரும் ஊர்லேருந்து வந்து விட்டாங்க. அப்பா மரிக்க போகிறாருன்னு தெரியும், ஆனால் எக்ஸ்பைரி டேட் தெரியாது, என்னைக்கு மரிக்க போகிறாரு தெரியாது.
கூடவே இருந்த அந்த 2-3 மாதங்கள் சந்தோஷமா இருந்தார்கள். மார்ச் மாதத்தில் அவர் மரித்து போனார். இந்த வாரத்தில் மாரிஸ் செரலோ, கிரேட் மேன் ஆஃப் காட், a general in faith, உலகத்தையே அசைத்தவர். ரஷ்ய தேசத்தில் இருக்கிற உளவாளிகள் கூட அவர் வருகிறார் என்று சொன்னால் பயப்படுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனிதர், உலகத்தின் நாடுகளை அசைத்தவர், மரித்து போனார். Everybody has to go, everybody has to go. Rock of Ages அந்த பாடலை நம்ம பாடுவோம். இந்த பாடலை சிலருக்கு பிடிக்காது. பிளவுண்ட மலை என்று தமிழில் இந்த பாடலை நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம். அதை எழுதியவர் உங்களுக்கு தெரியுமா யார் என்று சொல்லி? எனிபடி? சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். I'll give you 5 seconds. யாருக்கா தெரியுமா? பிளவுண்ட மலையே புகலிடம் தாருமே, ராக் ஆஃப் ஏஜஸ் எழுதினவர் யார் தெரியுமா? 5 செகண்ட் முடிஞ்சிச்சு. அகஸ்டின் டோப்லேடி. இவர் 36 வயதா இருக்கும் பொழுது மரித்து போனார். எத்தனை வயசுங்க? 36. 2 சரணங்களை நான் பாட விரும்புகிறேன். தெரிந்தவர்கள் நீங்கள் என்னோடு கூட பாடலாம். Rock of Ages, clap for me, let me hide myself in thee, let the water and the blood from thy wounded side which flow be of sin the double cure, save from wrath and make me pure, while I draw this fleeting breath, when mine eyelids close in death, when I soar to worlds unknown, see thee on thy judgment throne, Rock of Ages, clap for me, let me hide myself in thee. Hallelujah, what a beautiful song. 36 வயதில் அந்த பாடலை எழுதினவர் மரித்து போனார். He died when he was young, 36 years old. So dear children of God, வேதம் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. இயேசு யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாது இருந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆண்டவர் சொல்ற இந்த வசனத்தை நம்ம நிறைய நேரம் அந்த முதல் வசனத்தை நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. வேதத்திலிருந்து அங்கங்கே அப்படி ஒரு வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆனால் அது எந்த இடத்துல சொன்னார்? இடம் சுட்டி பொருள் விளக்குக. எந்த இடத்துல என்ன கான்டெக்ட்ல சொல்றாரு? இங்க பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் இதை சொல்றாரு? ஏன் இருதயம் கலங்காம இருக்கணும்? தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள். Have faith in God. என்னிடத்துல விசுவாசமா இருங்க. உங்க இருதயம் கலங்க வேண்டாம். ஏன் கலங்க வேண்டாம்? ரீசன் சொல்றாரு பாருங்க. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உனக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்டி கொண்டிருக்கிறேன். பரலோகத்தில் உனக்கென்று ஒரு வீடு இருக்கிறது. உனக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. I am preparing a mansion for you. So dear friend, you have a mansion in heaven. I have a mansion in heaven. Dear Amma, dear Appa, dear people of God, you have a home. ஐயோ, சாகர வரைக்கும் ஒரு வீடு கூட கட்ட முடியாம நான் செத்துட்டேனே, ஒரு சொந்த வீட்டில் கூட நான் வாழ முடியாம போயிருச்சே, வருத்தமே படாதீங்க. உங்களுக்குன்னு ஓன் ஹவுஸ் உங்க பேர்லயே ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கென்று உன்னை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். எவ்வளவு அழகா சொல்றார். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்தால், இயேசு சொன்ன வார்த்தைகள்ங்க இது. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேனே.
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இருக்க போறீங்க நீங்க? மரணத்துக்கு பின்னாடி எங்க இருக்க போறீங்க? நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு. கம் ஆன், ரிப்பீட் ஆஃப்டர் மீ. நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்றார் பாருங்க, நான் எங்க இருக்கிறேனோ அங்கத்தான் நீ இருக்க போற. இன்னைக்கு நிறைய பிரசங்கியார்கள் பயமுறுத்திடுறாங்க, நீ பரலோகத்துக்கே போக முடியாது, நீ பரலோகத்துக்கே போக முடியாது, நீ இப்படி பண்ணிட்ட, நீ காலைல எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்கல, அவ்வளோதான், நீ ஏதோ உபவாசம் பண்ணாமல் போயிட்ட, நீ முழங்கால் போடாமல் போயிட்ட. டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஏதோ முடியாமல் ஒரு நாள் பைபிள் வாசிக்காமல் இருந்தால் உடனே பயப்படாதீங்க. ஐயோ பரலோகத்துக்கு ஆண்டவர் என்னை கூட்டு போக மாட்டேன். ஏதோ உபவாசம் இருக்க முடியலன்னா பயந்துடாதீங்க. முடிஞ்ச டைமில் இருக்கிறீங்கல்ல, இருக்காமலேவா விட்டுட்டீங்க? இல்லையே, அப்படி இல்லையே. முழங்கால் போடாமல் ஒரு தடவை ஜெபம் பண்ணாமல் விட்டீங்கன்னா ஆண்டவர் அவ்வளோதான் போ. இஸ் நாட் அ மிலிட்டரி ஆஃபீஸர். உங்க அப்பா அவரு, நீங்க அவருடைய பிள்ளைங்க. அவரை விட்டு ஓடவில்லையே, அவரை மறுதலிக்கவில்லையே, இயேசு தெய்வம் இல்லை என்று நீங்க சொல்லலையே, அவருடைய ரத்தம் இன்னைக்கு கழுவில்லை அப்படி சொல்லலை, நீங்க அவருடைய ரத்தத்தில் வல்லமை இல்லைன்னு சொல்லலையே. யூ ஆர் நாட் டினையிங் அபவுட் ஜீசஸ், யூ ஆர் நாட் டினையிங் அபவுட் த பிளட் ஆஃப் காட், யூ ஹேவ் ஃபெய்த் இன் காட். ஆகவே சொல்லி என்னிடத்துல விசுவாசமா இருங்க, நான் உங்க அப்பா, நான் இருக்கிற இடத்துல உன்னை இருக்கும்படிக்கு தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். ஹல்லேலூயா. ஸ்தேவான் அவர் மரிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. நல்ல கவனிங்க. அவன் மரிக்க போகும்போது யாரை கண்டான்? யாரை கண்டான்? இயேசுவை கண்டான். நீங்க மரிக்க போகும்போது யாரை பார்க்க போறீங்க? மரிக்கும் போது யாரை பார்க்க போறீங்க? ஜீசஸ். சந்தேகமே இருக்க கூடாது. மரிக்கும் போது யாரை பார்க்க போறீங்க? இல்லைங்க, கருப்பா 2 பேய் வந்து அமுக்குதுங்க, அதெல்லாம் இயேசுவை தெரியாதவங்களுக்கு அமுக்கும். ஆனா இயேசுவை அறிந்த நீங்கள், இயேசுவை விசுவாசிக்க, இயேசுடைய பிள்ளையாய் வாழ்ந்த நீங்களை உங்களை அழைத்து செல்ல தேவதூதர்கள் வருவார்கள். நாம் மரிக்கும் போது நம்மை அழைத்து செல்ல யார் வருவார்கள்? தேவதூதர்கள் வருவார். இயேசுவானவரை கண்டான் அவன், தேவதூதர்களை கண்டான். வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இது புதிய ஏற்பாடு. நமக்கு இப்படிப்பட்ட முடிவுதான். ஹல்லேலூயா. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எனக்கு அது பெனிஃபிட், எனக்கு அது லாபங்க. எனக்கு for to me to live is Christ and to die is gain. அவர் சொல்றார், எனக்கு ஆசையா இருக்குது, having a desire to depart and be with Christ, which is far better. ஆண்டவரோட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக nevertheless to remain in the flesh is more needful for you. தமிழ்ல அதை வாசிங்க. ஏனெனில் இவரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அது அதிக நன்மை, அதுதாங்க ரொம்ப நன்மை. ஆனாலும் அப்படி சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். உங்களுக்காக நான் சரீரத்தில் இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதே மாதிரி தாங்க, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் நடத்தலாம், வாரம் ஒரு ஒர்ஷிப் நடத்தலாம். இந்த வாரத்தில் இந்த ரிவைவல் சர்வீஸ் புதன்கிழமை ஆரம்பிக்கிறோம். ஆகவே உங்களுக்கு ரிவைவல் சர்வீஸ் நடத்தலாம். மற்றபடி எனக்கு ஆசை பவுல் மாதிரி தான், ஆண்டவரோடு அங்கே போய் இருந்து அவருக்கு நிறைய பாட்டு பாடிக்கிட்டு இருக்கலாங்க. அதுதான் ஆசை. தேவனுடைய மனிதர்களுடைய ஆசை அப்படி தான் இருக்கும். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், எதையும் குறித்து பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. கடைசியாக ஒரே ஒரு நிமிடம் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இவர் இவ்வளவு சந்தோஷமாக அதை பற்றி பேசுகிறாரே. இதுக்கு காரணங்கள் என்னென்னு சொன்னால், என்னுடைய நம்பிக்கை, நித்தியத்தை குறித்து என்னுடைய நம்பிக்கை, மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, இந்த மரணத்தின் வேதனைகளை நான் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். அவைகள் எனக்கு தெரியும். இன்றைக்கு 19ஆம் தேதி, இந்த ஜூலை 21ஆம் தேதி வந்தால் என்னுடைய மனைவி ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று 6 வருடங்கள் ஆகிறது. மத்தியானம் சாப்பிட்டு கொண்டு 2 பேரும் பேசி கொண்டிருக்கிறோம். மாலையிலே 5 மணிக்கு நான் வந்து பார்க்கிறேன், என்னுடைய ஹாலில் சோஃபாவில் நீட்டி படுத்திருக்கிறார்கள். she is no more, she is gone. தேவனுடைய சமூகத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். ஒரு வார்த்தை என்னிடத்தில் சொல்லவில்லை. that was a great shock for me.
மத்தியானம் வரைக்கும் 2 பேரும் அவங்க தான் அன்றைக்கி குக் பண்ணுறாங்க, லஞ்ச் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 2 பேரும் உட்காந்து அக்ராஸ் த டேபிள் பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறோம். சாயந்தரம் எழுப்பி பார்க்க என்னுடைய மனைவி இல்லை, ஷீ இஸ் கான். ஆண்டவரோட போயிட்டாங்க. எனக்கு 6 வருஷம் முடியுதுங்க. 6 வருஷம் நான் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மரணம் என்றால் என்ன என்பது எனக்கு தெரியும். மரித்தவர்களை பிரிந்து வாழ்கிற வேதனை எனக்கு தெரியும். அந்த மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குது. என்னுடைய மனைவி ஆண்டவரிடத்தில் இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை நினைக்கும் பொழுது எனக்கும் சந்தோஷம். நான் இத்தனை நேரம் பேசின அந்த நம்பிக்கைகள் அனைத்தும் எனக்குள்ளே இருக்கிறது. I know the pain of separation. I know how hard death is. மரணம் என்பது ஒரு கொடிய ஒரு காரியம் தான். அது எல்லாரும் வேதனைக்குள்ளாக்குகிற காரியம். So dear children of God, என் மனைவி முன்னால் போனாலும் கூட என்னுடைய எக்ஸ்பைரி டேட் ஒரு நாள் வரும். I'll also join her. So that's our faith. நம்ம எல்லாரும் நமக்கு மரித்தவர்களை ஒரு நாள் நம்ம பார்க்க போறோம். When the world bids farewell, Jesus is there with the words of welcome. இந்த உலகம் நமக்கு பை பை சொன்னாலும் கண்விழித்து நாம் மோட்சத்திற்குள்ளே செல்லும் பொழுது அங்கே வா மகனே என்று வரவேற்க கர்த்தர் நிற்பார். வா மகளே, வெல்கம் மை டாட்டர், வெல்கம் மை சன் என்று சொல்லி இயேசு அந்த வெல்கம் ஃபிளாகை பிடித்து கொண்டு உங்களுக்காக எனக்காக நிற்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். என் அன்பின் தகப்பனே, அருமையான நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு நேரம் உடைய வார்த்தைகளை கேட்டார்கள். ஆண்டவரே, நித்தியத்தின் நிச்சயம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அந்த நம்பிக்கை கூடும். இன்றைக்கு மரித்தாலும் உடைய சமூகத்தில் இருப்பேன் என்கிற நிச்சயத்தோடு கூட இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய நாளை தொடரட்டும். ஆண்டவரே, இந்த மெசேஜை யார் யார் கேட்கிறாங்களோ இட்டர்னல் லைஃபுக்குரிய நம்பிக்கை இப்பொழுது வருவதாக, ரட்சிப்பின் நம்பிக்கை வருவதாக, நித்தியத்தின் நம்பிக்கை வருவதாக, மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்ற நம்பிக்கை வருவதாக. Right now, Lord, touch your people and bless them, Lord, with the hope of eternity, a life after death with Christ, a glorious life, a wonderful life, a life in the wonderful glorious place called heaven. அற்புதமான அதிசயமான மகிமையான அந்த பரலோகத்திலே எனக்கு ஒரு வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய நாட்களை தொடரட்டும். இந்த கொரோனா டேஸ்ல ஒவ்வொருவரும் உமக்குள்ள ஸ்ட்ராங்காக மாறட்டும். இந்த மரண செய்திகள் எங்களை பாதிக்க கூடாது, எங்களை பயமுறுத்தக்கூடாது, எங்களை துன்புறுத்தக்கூடாது, எங்களை அலைக்கழிக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால you fear of death out in Jesus name. You spirit of death, you fear of death, out in Jesus name from every heart, from every head, from every mind, from every home. ஒவ்வொரு வீடுகளை விட்டும், ஒவ்வொருவருடைய இருதயத்தை விட்டும், மனதை விட்டும் இந்த மரண பயமானது இந்த நாட்களிலே வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். We pronounce life, life after death. நித்திய ஜீவனை கட்டளையிடுகிறோம், மறு வாழ்வை கட்டளையிடுகிறோம். எங்கள் வாழ்விற்கு ஒரு தொடர்ச்சி உண்டு ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த வாரத்திலே உம்முடைய கிருபை பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். Bless your children. Bless them, Lord. Bless them, Lord. பவுலை போல நாங்கள் உயிரோடு இருக்கும்போது மரணத்திற்கு பின் உம்மோடையே எப்போதும் வாழ எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். துதி, கனம், வல்லமை, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியம் நம்ம அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். Hallelujah. Hallelujah. God bless you all. God bless you all. Share the link with your friends and relatives. Bless someone in your family, in your circle. Hope you're blessed by the message. See you again.